இப்போ வரைக்கும் எத்தனை பொண்ணு பார்த்து? குறைஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 100க்கு மேலே போயிட்டு இருக்குங்க. 100 200க்கு மேலே போயிட்டு இருக்கோம். முதல் பையனுக்கு ஒரு 37 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இவருக்கு 32 வயசு ஆயிடுச்சு. இல்லை ஏன் பொண்ணு கிடைக்கலையா? இல்லை ஊர் சைடு, இல்லை நம்ம சொந்தக்காரங்க சைடு அந்த இதெல்லாம் பொண்ணு பார்த்துருப்பீங்களா? அதில் எதுவும் செட் ஆகலையா, கிடைக்கலையா? கேட்டோம்னா பையன் படிச்சிருக்கானா, எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை, அதனால பொண்ணு கொடுக்க எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இது வேற வெறும் ஆம்பளைங்களா இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி பொண்ணு கொடுக்குறது? நம்ம பொண்ணு டிகிரி படிச்சிருக்க, இவங்க படிக்காதவங்களாச்சே அப்படின்னு இதுதான் சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்லல. சரி, அதே மாதிரி இப்போ இவ்வளோ பொண்ணு பார்த்துருக்கீங்க, இவ்வளோ இடத்துல போயிருக்கீங்க. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா, இவனுக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிக்கணும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கடவுள் நம்மளை போட்டு வாட்டிட்டு இருக்காரு. வீட்டில் எனக்குன்னு ஒரு மனைவி இருந்துன்னா அந்த மாதிரி நடக்காது. அவங்க எடுத்து பார்த்துருப்பாங்க. போகிற இடத்துல நம்மளையும் ஆச்சிட்டு போவாங்க, நம்மளும் போய் பார்க்கலாம். பொண்ணு பிடிச்சிருந்தா உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நிறையா ஏங்குவேன். ஆனால் அது டைம் நம்ம கொடுத்து வைக்கணும். நான் ஒண்டி போனேன்னா எனக்கு முன்னே கிறக்கம் போகுது. அது நல்ல நேரம் எதுவுமே விடிய மாட்டேங்குது. அதனால பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க.